உங்க குழந்தை ரொம்ப அடம் பிடிக்கிறாங்களா, சமாளிக்கவே முடியலையா? சோ நான் சொல்லக்கூடிய ஒரு 4 டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. குழந்தைங்களுக்கு இந்த பிஹேவியர் கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். ஃபர்ஸ்ட், உங்க குழந்தை ஒரு பொருள் வேணும்னு அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த பொருள் வேணுமா வேண்டாமான்னு நீங்க டிசைட் பண்ணுங்க. இன்கேஸ் அந்த பொருள் வேண்டாம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த குழந்தைக்கு நோங்கிற விஷயத்த கன்வே பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட், உங்க குழந்தைக்கு நோ சொன்ன இடத்துல அந்த குழந்தை அழுக ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்கள காம் டவுன் பண்றதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. அந்த விஷயம் வேணாம் அப்படிங்கும் போது அதை கண்டுக்காம நீங்க விட்டுருங்க. அவங்க ஆட்டோமேட்டிக்கா காம் டவுன் ஆயிடுவாங்க. நெக்ஸ்ட், ஒரு குழந்தை ஒரு பொருள் வேணும்னு வீட்டுல அடம் பிடிக்கும் போது வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பேரண்ட் வந்து நோங்கிற விஷயத்த கன்வே பண்ணும்போது வீட்டுல இருக்கக்கூடிய மத்த பேரண்ட்ஸும் அந்த குழந்தைக்கு சப்போர்ட் பண்ணாம அந்த இடத்துல நோங்கிற விஷயத்த கன்வே பண்றது மூலமா அந்த குழந்தை அந்த பிஹேவியரை சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அண்ட் லாஸ்ட் ஒன், ஒரு குழந்தைக்கு அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு அப்புறம் நோ சொல்றது மட்டும் இல்லாம அவங்களுக்கு எதுக்காக நம்ம நோ சொல்றோங்கிற விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றது மூலமா அவங்க அந்த அடமன் பிஹேவியரை கம்மி பண்ணிப்பாங்க. சோ இந்த 4 டிப்ஸை ஃபாலோ பண்றது மூலமா ஒரு குழந்தைக்கு இருக்கக்கூடிய அடமன் பிஹேவியர் கண்டிப்பா ரெடியூஸ் ஆகும். உங்களால் நான், உங்களுக்காகவே நான், எனக்கு எல்லாமே நீங்கள் தான்.